வணக்கம் ஐயா. சிவனடியார்கள் சகலராகிய நம்ம வந்து சைவ திருவேடமெல்லாம் போட்டு வரும்போது நம்ம சகலர்கள் நம்ம சிவனடியார்கள்னு சொல்லுவோமா, இல்லை சிவ தொண்டர்கள்னு சொல்லுவோம், இல்லை அருளாளர்களை தான் நம்ம சிவனடியார்னு சொல்லுவோம். சிவனடியார் விளக்கம் கேள்வி. சிவனடியார்னா விளக்கம் என்றோம். அதாவது அடியார்கள் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லணும்னா, அடியார் என்பதும் தொண்டர் என்பதும் வேறுபாடு இல்லைங்க. சிவபெருமானுக்கு அடிகள்னு பேர், இறைவனையே அடிகள் அப்படின்னு சொல்வது. ஆனால் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே என்று சொல்வது நம்முடைய கூடலை ஆற்றூர் தேவாரம். இன்னும் சில இடங்கள்ல இறைவனை அடிகள் அடிகள் அப்படின்னு குறித்திருப்பார். அதனால அந்த இறைவனுடைய திருவடியை நெஞ்சத்துல யாரு கொண்டு இருக்கிறாரோ அவங்க அடியார்கள் அப்படின்னு பேர். அடியார் அப்படின்னு அர்த்தம் இறைவன் திருவடியை தலைமையில அல்லது நெஞ்சில இங்க உள்ள வைத்திருப்பவருக்கு அடியார்னு பேர். ஆனால் அவங்கள தான் அடியார்னு சொல்லுவோம். தொண்டு செய்பவர்கள் தொண்டர்கள். இப்போ அடியார் தொண்டு செய்ய மாட்டாங்களா அப்படின்னா, நெஞ்சில இறைவன் இருந்தால் தான் செய்யவே முடியும். அதனால தொண்டர் வேற அடியார் வேற எல்லாம் இல்லை. தொண்டுனா மாறாது செய்து கொண்டு இருப்பது தொண்டுன்னு பேர். இறைவன் நெஞ்சத்துல அவன் திருவடியை உள்ளத்துல கொண்டா அடியார் என்ற பெயர். அதே தொண்டு செய்கின்ற பொழுது தொண்டர் என்று பெயர். தொண்டரும் அடியாரும் வேறு அல்ல. எனவே இந்த பெயர் நாயன்மார்களுக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். அவங்க மெய்யாக இருந்தவர்கள், நாம பொய்யா இருக்கிறோம். சரிங்களா? நாம நடித்து கொண்டு இருக்கிறோம், அவங்க உண்மையா இருந்தாங்க. ஏன் இந்த நடிப்பு ஒரு நாள் மெய்யாகும் என்று நாம காத்திருக்கிறோம். நாம காத்திருப்போர் பட்டியல் இருக்கிறவங்க அவங்க அடியாராகவே இருக்கிறவங்க. எனவே இந்த வேடம் என்பது சிவபெருமானுக்குரியது. திருநீரு, உருத்திராக்கம், சடைமுடி என்பது வேடம். அந்த வேடத்தை யாரு போட்டாலும் அவங்க அடியார் தான். நீங்க அது இவங்க போட்டா இல்லை அவங்க போட்டா இல்லைன்னு நினைக்காதீங்க. யாரு முத்தநாதன் போட்டவனே அடியார் ஆயிட்டானா இல்லையா? மெய்ப்பொருள் நாயனார் கண்ணுக்கு அவன் எப்படி தெரிஞ்சான்? அடியாரத்தான் தெரிஞ்சான். தத்தனுக்கு தான் அவன் தெரியலையே ஒழிய, மெய்ப்பொருள் நாயனாருக்கு என்ன தெரிஞ்சது? சிவனடியார் நமர் தமர் அப்படின்னு தான் நின்னாரு. அது மாதிரி வேடம் வணக்கத்துக்குரியது. வேடத்தை அணிந்தால் அவர் வேடத்துக்குரியவர் தான். காவல்துறைக்குரிய ஆடை அணிந்தா நீங்க காவலர். நீதிபதிக்குரிய ஆடை அணிந்தா நீங்க நீதிபதி. வழக்கறிஞருக்குரிய ஆடை அணிந்தா வழக்கறிஞர். மருத்துவருக்குரிய ஆடை அணிந்தா மருத்துவர். அவ்வளவுதான். அந்த வேடத்தை வைத்துத்தான் அவர் அதை சொல்லுகிறோம். அது மாதிரி தாங்க திருநீரு உருத்திராக்கம் என்பது சிவத்தினுடைய வேட பொலிவு. அந்த வேடம் உடைய ஒவ்வொருவரும் சிவனடியார்கள் தான். அதை நல்லவங்க கெட்டவங்க பொய்யை ஏமாத்த அதெல்லாம் இல்லை. நம்ம வேடத்தை வணங்குவது மட்டும்தான் நமது கடன். திருநீரை பார்த்தா ஒரு கும்பிடு போடணும், உருத்திராக்கத்தை பார்த்தா ஒரு கும்பிடு போடணும். அவர் நல்லவரா கெட்டவரா என்ற ஆராய்ச்சி நமக்கு இல்லை. அப்படி பண்ணுனா நீங்க நல்லவங்களை கண்டுபிடிப்பது கடினம், அப்புறம் வணங்குவது அதை விட கடினம், அதுக்கப்புறம் திருவுருளுக்கு ஆளாதல் என்பது அதை விட கடினம். புற்றுக்குள்ள பாம்பு இருக்குமா இல்லையான்னு தெரியல, கையோட சொல்லுங்க பார்க்கலாம். பாம்பே இல்லை புத்துக்குள்ள, கை விடுங்கன்னு சொல்லுங்க, விட்டுருவாங்களான்னு பார்ப்போம். எவ்வளவு பயம் இருக்குன்னு தெரியுங்களா? அது மாதிரி தாங்க வேடம் என்பது வணக்கத்துக்குரியது. எனவே நாம் வேடத்தை நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்துன்னு மாணிக்க வாசகரே சொன்னதுனால நாம நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நினைப்பதில் தவறு இல்லைங்க. நான் அடியாராக முயன்று கொண்டு இருக்கிறேன். ஆனா எனக்குள்ள ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும், நாம் சிவனடியார், நாம் சிவனடியார், நாம் சிவனடியார் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், எங்கேயாவது வழுவி போயிடுவேன், எங்கேயாவது பிழைக்குரியவனாக போயிடும். அதனால அந்த நினைப்பு எனக்கு கொண்டு போய் கரை சேர்க்கும் என்பதில் தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்.